மேடைக்கு வந்திருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு முஸ்லிம் லீகுடைய நிறுவன தலைவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்புகளான VMS முஸ்தபா சாஹிப் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என வரவேற்கிறோம். தன்னை வளர்த்த ஒரு மொழிக்கு இடர்வு நேர்படுகிறது என அறிய நேர்ந்தால் அக்கடமே இத்தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்று ஆற்றெழுந்து புறநானூறு படைக்கும் இனம் இந்த தமிழ் இனம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். உரிமை குரல் குறிக்கப்பட்டாலோ வீர குரல் கொடுக்கும் இனம் இந்த தமிழ் இனம். சொல் ஒன்றை உதித்தான் பகைவன் என்று கல் ஒன்றை அவன் தலையின் மீது வைத்து கண்ணமைக்கு நிலையமைத்த இனம் இந்த தமிழ் இனம். ரத்தத்தை நெய்யாக பெய்து நரம்புகளை திரியாக்கி போட்டு வெற்றி திருவிளக்கை ஏற்றுவரை ஓயாத இனம் இந்த தமிழ் இனம். கடகடந்து வெற்றி கொடி வரித்த இனம், இமயத்தின் நெற்றியிலே இலச்சினை எழுதிய இனம், இலங்கை கடாரத்தை வென்ற இனம், ஈரற்ற இணையற்ற இந்த இனம் என்று இந்த தமிழினம் கர்நாடக அரசினுடைய பொம்மை அரசாங்கத்தினுடைய பொம்மையாக திகழ்கின்ற கர்நாடக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து குடியேற்ற நகரிலே அன்பு சகோதரர் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, பல்வேறு இயக்கங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, தாய்மார்களே, வங்க கடலையும் தாண்டுகின்ற வல்லமை படைத்த வாலிப கூட்டங்களே, பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் ஒன்றிணக்கிறதும் நின்றடும் சிங்கங்களே, ஒரு தாய் வீட்டில் பிறப்பதற்கு அவ்வீட்டில் இடமில்லை, ஆதலால் ஒரு கோடி தாய் வீட்டில் பிறந்திட்ட தமிழ் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேரம் இன்னையின் காரணமாக தலைவர்களெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். தங்களுடைய கண்டன பதிவை அவர்களெல்லாம் பதிவு செய்ய வேண்டும். வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இஜாப் என்று சொல்லக்கூடிய அந்த இஜாப் என்பது ஏதோ இறைவன் இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லித் தருவது தூய திருமறையாம் திருக்குர்ஆன். உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய பெண்களை உங்களுடைய மர்மஸ்தானத்தை தவறான முறையில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு ஒழுக்கத்தை, ஒரு கற்பை இந்த உலகத்திலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த இதாப் என்கின்ற அந்த பர்தா அந்த முறையை கர்நாடக அரசாங்கம் நீக்கி இருக்கிறது என்று சொன்னால், நாம் வாழுகின்ற இந்த தாய் திருநாட்டிலே, அதுவும் மதச்சார்பற்ற நாட்டிலே, ஒரு மத அடையாளங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளத்தை எல்லாம் சீர்குலைக்கின்ற வகையிலே நடந்து கொள்வதற்கு எதிர்ப்பாக நாம் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டு வருகின்றோம். இங்கே பெண்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். இஜாப் என்று சொல்லக்கூடிய அந்த இஜாபுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். ஏன் தடை? எதற்காக தடை? இது இஸ்லாம் மார்க்கத்தினுடைய ஒரு அடையாளம். இந்த அடையாளங்களை எல்லாம் எடுத்துவிட வேண்டும் என்று துடிக்க நினைக்கின்ற சில அரசியல் அனாதைகள், சில அரசியல் கபோதிகள் இன்று இந்த விஷம பிரச்சாரத்தை கர்நாடக அரசாங்கம் மட்டுமல்ல, மத்திய பிரதேசத்திலும் கூட அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களை வன்மையாக கண்டிப்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம். முஸ்லிம் பெண்களுக்கு மட்டுமா இஜாப்? 14 ராமாயணம் இந்தியாவிலே 14 ராமாயணம் எழுதப்பட்டிருக்கிறது. 14 ராமாயணத்திலும் சீதா தேவி அசோகவனத்திலே ராவணனால் கடத்தப்பட்டு 9 மாதம் சீதா தேவி அசோகவனத்திலே இருந்தாரே, 9 மாதமும் தலை தூக்கி ராவணனை அல்ல யாரையும் பார்க்காதவள் இஜாபோடு உரையாடி இருந்தார் சீதா. 14 ராமாயணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த இஜாப் என்பது முஸ்லிம் பெண்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும். ஏறெடுத்து பார்க்கவில்லை. அந்த வழியிலே வந்தவர்கள், அந்த ராமருடைய வழியிலே வந்தவர்கள், ராமருடைய மனைவி அசோகவனத்திலே மட்டுமல்ல, அயோத்தியாவிலே வாழும் போதும் கூட தலையிலே துணி இல்லாமல் சீதையை யாராவது பார்த்ததுண்டா? சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? 14 ராமாயணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த 14 ராமாயணத்திலும் சீதா தேவி தலையிலே துணி இல்லாமல் இருந்தார் என்று சொன்னால்
நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் அல்ல, எந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் தொடரப் போவதில்லை. கிறிஸ்துவ சகோதரிகள் கன்னியாஸ்திரிகள் இருக்கிறாரே, அந்த கிறிஸ்துவ சகோதரிகள் கன்னியாஸ்திரிகள் தலையிலே முக்காடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இதாப் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இதாப் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று சொல்லுகிறது யோவானுடைய முதல் அதிகாரம். அந்த யோவானுடைய முதல் அதிகாரத்தின்படி கன்னியாஸ்திரிகள் எல்லாம் தலையிலே முக்காடு இதாப் அணிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மதர் தெரசா, அன்னை தெரசா, மார்வாடி பெண்கள், சமணர்கள், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்கள், குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய மார்வாடி பெண்களுடைய தலையிலே துணி இல்லாமல் எந்த மார்வாடி பெண்ணையால் பார்க்க முடியுமா? அவளெல்லாம் என்ன செய்ய போகிறீர்கள்? அவளெல்லாம் என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த சமண பெண்களை, மார்வாடி பெண்களை தலையில் துணி இல்லாமல் ஆக்குவீர்களா? கன்னியாஸ்திரர்களே, பெண்களுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த கன்னியாஸ்திரர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த இதாவை நீக்கப் போகின்றீர்களா? ராமர் வெளிவந்த எத்தனையோ சீதா, அந்த சீதாக்கள் எல்லாம் தலையிலே முக்காடை போட்டுக் கொண்டு தலை நிமிராமல் வாழ்ந்தார்களே, அப்பேற்பட்டவர்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதற்காகத்தான் இந்த கண்டனம், இந்த கண்டன குரலை நாம் எல்லாம் எழுப்புகிறோம் என்று சொன்னால், இன்று தமிழகம் பூராவும் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இங்கே தன்னுடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு இங்கே வருகை தந்திருக்கிறார். இப்பேற்பட்ட தலைவர்கள் கண்டன உரை ஆற்ற வேண்டும். ஒரு செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டிற்கான அதிக பக்கங்கள் கொண்ட சட்டம். உலகத்திலே ஒரே சட்ட புத்தகம் நம்முடைய நாட்டினுடைய சட்ட புத்தகம். அறிவுலகம் என்ற டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் டிராப்ட் கமிட்டியுடைய தலைவராக பொறுப்பேற்று இந்த உலகத்திற்கே ஒரு அறிவுலக வேலை என்று சொல்லக்கூடிய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரால் முன்மொழிப்பட்ட சட்டம் என்ன சொல்லுகிறது? 15A 25, 26 அந்த சட்டப்பிரிவு, அந்த சட்டப்பிரிவுகளிலே அடையாள சின்னங்கள், அவரவர்கள் மார்க்கத்திற்கு அவருடைய அடையாள சின்னங்களை யாரும் தடுத்து விட முடியாது என்று டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சட்டத்தை எல்லாம் தூக்கி விசிறி அடிக்கின்ற அரசாங்கமாக கர்நாடக அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். யார் இந்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள்? உலகத்தினுடைய பல்கலைக்கழகங்களிலே சிறந்த பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், அங்கே இருக்கக்கூடிய இந்த நூலகம் இருக்கிறது. அந்த நூலகத்தை சுற்றி பார்ப்பதற்கு 2 நாட்கள் தேவைப்படுகிறது. 48 மணி நேரம் அந்த நூலகத்தை சுற்றி பார்ப்பதற்கு. அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே நுழைவு வாயிலே 2 பேருடைய போட்டோ வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பொது உடைமை இயக்கத்தினுடைய தந்தை காரல் மார்க்ஸ் அவருடைய போட்டோ, அவருக்கு காலுக்கு கீழே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய நூல் நிலையத்திலே இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் ஒரு முறை படித்து முடித்தவர் காரல் மார்க்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு சட்ட வடிவத்தை கொடுத்து சட்ட பாதுகாப்பத்தை கொடுக்கின்ற டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய போட்டோ அவருடைய கால்களுக்கு கீழே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய இருக்கக்கூடிய லைப்ரரி நூல் நிலையத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் 3 முறை படித்து முடித்தவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். இப்பேற்பட்ட சட்ட உலக மாமேதை ஒரு சட்டத்தை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த சட்டத்தை மதிக்காத அரசாங்கம் இருந்தால் என்ன, அழிந்தால் என்ன? இப்பேற்பட்ட இந்த அரசாங்கம், இப்பேற்பட்ட இந்த செயல்முறை, இந்த வன்முறையை நாங்கள் எல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய காலகட்டத்திலே நாங்கள் எல்லாம் ஒன்று திரண்டிருக்கிறோம், ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் மட்டுமல்ல, தேசியம் எழுப்புவோம், இந்த தேசத்தை எழுப்புவோம், தேசியவோடு எழுப்புவோம். முத்தமிழ் முத்து முடங்கிடும் திருநாடு நன்னாடு கப்பு படாலைக்கு கலந்திருத்தி கடாரம் என்போர் நம்பினத்தான் நாம் வணக்க பாப்பாடி நெற்றமழை நல்லவையை பாமணக்க செய்ய வந்த பாவலர்கள் தேவத்த தீந்தமிழை தந்திடும் என்று இந்த திருநாட்டை நாம் போற்றுகின்றோமே. இந்த திருநாட்டின் சட்டங்களை, சட்ட பாதுகாப்புகளை, குறிப்பாக இதாப் என்கின்ற இந்த தடையை நீக்குவதற்காக எல்லா போராட்டங்களையும் நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருப்போம் என கூறிக்கொண்டு, இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இந்த எடு என்று நீட்டுகின்ற இடிச்சவாயர்களாக இந்த சமுதாயம் இருக்க வேண்டும்? சூட்டு உள்ளத்தால் சூழ்ந்திடும் கெடுமதியாளரே, ஊதலை ஆகிவிட்டது எப்படி இஸ்லாமிய உள்ளம் எம் சரியத்தின் பொலிவை உரு தெரியாமல் ஆக்குகின்ற அடிமை கலைஞரை வேறெடுக்காமல் ஓய மாட்டோம் என்கின்ற வீர சமரத்தினை எடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே அந்த வீர சமரத்தை எடுப்போம் என கூறி, மலையெல்லாம் வளத்தை பாடும், தமிழ் கலையெல்லாம் பன்மை பாடும், கடல் அலையெல்லாம் நடனமாடும், படைப்பகையெல்லாம் நடுங்கி ஓடும், கோடு வளர் காடுதலில் ஓடி விளையாடுகின்ற பீடிமிகு மாநிலமும் பாடு விசை ஓடி குயில் தாளவீடு காலமையில் கொள்ளிடமும் பட்டுக்கொடி வெற்றச்சொல் சுற்றிச்சுழல் வெற்றி திரு முத்து தமிழ் பெற்றுக்குல கற்றுச்சுழல்
மானங்காக்க மானங்காக்க காப்போம் பெண்களுடைய இதா விதா விதா என கூறி இந்த அளவில் என்னுடைய கண்டன உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில செயலாளர் அன்பு பெருந்தகை அபு ஃபைசல் அவர்கள் இப்பொழுது கண்டன உரையை நிகழ்த்துவார்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹிஜாப் தீர்ப்பை எதிர்த்து இங்கே கண்டன உரையாற்ற வந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளின் கட்சிகளின் தலைவர்களே, தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வந்திருக்கும் திரளாக இங்கே கூறியிருக்கின்ற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று என்னுடைய முகமனை கூறி கண்டன உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமீபத்திலே கர்நாடக உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற இந்த ஹிஜாப் வழக்கில் கொடுத்திருக்கிற தீர்ப்பு, பொதுவாக காவல்துறை தான் சொல்லுவோம், பொய் வழக்குகளை போடுகிறார்கள், பொய் வழக்குகளை ஜோடிக்கிறார்கள், சட்டத்தை மதிப்பதில்லை காவல்துறை அப்படின்ற விமர்சனம் காவல்துறை மீது உண்டு. இப்பொழுது அந்த நீதிமன்றமும் நீதித்துறையும் பங்கெடுத்திருக்கிறது. சட்டம் சொல்லுகின்ற அடிப்படையில் நீதியை வழங்காமல் தன்னுடைய மனோ இச்சைப்படி நீதியை வழங்கக்கூடிய நிலையை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். பாபரி மஸ்ஜித் வழக்கிலே கூட இன்றைக்கு உயர் நீதிமன்றம், கர்நாடக உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பில சொன்னது போதுதான் சொன்னாங்க, இது ஹிஜாப் அணிவது என்பது இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான பகுதி அல்ல, இட் இஸ் நாட் எ எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இஸ்லாமிக் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நீதிபதி ரிச்சோ ராஜு, அந்த 3 பேர் அடங்கிய அந்த பெஞ்ச். இதே போன்றுதான் பாபரி மஸ்ஜித் வழக்கிலே கூட முஸ்லிம்கள் எங்கு வேண்டுமானால் தொடர்பு கொள்ளலாம், பள்ளிவாசல் தான் தொழ வேண்டும் என்பதில்லை, பள்ளிவாசல் என்பது எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இஸ்லாமிக் பிராக்டிஸ் அல்ல என்றுதான் அந்த நீதிபதியும் தீர்ப்பளித்திருந்தார். நான் கேட்பது, நீதிமன்றம் அரசியல் சாசன சட்டத்திற்கு உட்பட்டதா இல்லையா? அரசியல் சாசன சட்டத்திற்கு நீதித்துறை கட்டுப்பட்டதா இல்லையா? இப்ப நீதித்துறை அதில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, லோக்கல்ல உள்ள செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எதன் அடிப்படையில் தீர்ப்பு தர வேண்டும்? அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில். அதை மீற முடியாது அவர்கள். அப்படி இருக்கிறது. ஏன் இப்ப இது போன்ற தீர்ப்புகள் அரசியல் சாசன சட்டத்துக்கு புறம்பாக வழங்கப்பட்டு வருகின்றன? அரசியல் சாசன சட்டம் 2 வகையாக இருக்கிறது. ஒன்னாவது அதில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதி, அது கண்டிப்பாக அமல்படுத்தப்பட வேண்டிய விஷயம், அடிப்படை உரிமைகள் வரக்கூடிய அந்த பகுதி என்பது, அந்த தொகுதி என்பது கண்டிப்பாக அமல்படுத்தியே தீர வேண்டும். அதில் எந்தவித மாற்றங்களோ திருத்தங்களோ செய்ய முடியாது. இரண்டாவது கொள்கை பகுதி, பிரின்சிபல் டைரக்டிவ் சொல்லுவாங்க. அது கொள்கைகள், அந்த கொள்கைகள் அவசியம் கிடையாது. ஆனால் அதன் அடிப்படையில் கொள்கைகளை ஒரு அரசாங்கம் வகுக்க வேண்டும். உதாரணத்துக்கு மதுவிலக்கு, இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்றால் அந்த அடிப்படையில், அந்த கொள்கையின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கலாம். அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு நிலையை கொண்டு வந்தால் அதில் அந்த கொள்கையின் அடிப்படையில் அந்த உரிமையை எடுக்கலாம். ஆனால் அடிப்படை உரிமைகள் என்று சொல்லுகிற போது அது கண்டிப்பாக அமல்படுத்தப்பட வேண்டிய விஷயம், அதை கை வைக்க முடியாது. அப்ப அதற்கு உட்பட்டு தீர்ப்பை தர வேண்டிய நீதிமன்றம் அதற்கு மாற்றமாக தருகிறார்கள் என்றால், இஸ்லாத்தில் இது முக்கிய பகுதிகளில் ஹிஜாப் அணிவது என்பதை யார் சொல்ல வேண்டும்? நீதிபதி மார்க்க அறிஞரா? இஸ்லாத்தை இஸ்லாமிய விற்பனரா? இஸ்லாத்தை அறிந்தவரா? ஒரு டாக்டர் ஒப்பீனியன் கோர்ட்ல கேஸ் வந்துச்சுன்னா, அந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தா அவரே சொல்ல முடியாது. டாக்டரோட ஒப்பீனியன் அனுப்புங்கன்னு சொல்லுவாரா? டாக்டரோட ரிப்போர்ட் வச்சுதான் தீர்ப்பு கொடுக்க முடியும். அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய சட்டம் என்ன சொல்கிறது ஆய்ந்து அதன் அடிப்படையில் தான் தர வேண்டும். அரசியல் சாசன சட்டத்தின் 25வது பிரிவு, ஒரு இந்திய குடிமகன் தான் விரும்பிய மதத்தை ஏற்க, அதை பிரச்சாரம் செய்ய, அதை கடைபிடிக்க, அதன் அடிப்படையில் இயங்க உரிமை வழங்கி இருக்கிற போது, அப்ப அதற்கு உட்பட்ட முஸ்லிம்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. எவ்ரி இந்தியன் சிட்டிசன் இருக்கிற மாதிரியே முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. அப்ப
நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு வரும்போது எந்த அடிப்படையில் இவர்களுடைய இந்த உரிமை ஹிஜாப் உரிமை என்பது அரசியல் சாசன சட்டத்தின் 25வது பிரிவில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இதற்கு உட்பட்டு தான் தர வேண்டும் என்றுதான் நீதிபதி தீர்ப்பு அளிக்க முடியும். இன்னும் நான் கேட்கிறேன், கேரளா உயர் நீதிமன்றத்தில் 2015 ஒரு கேஸ் இதே போன்ற கேஸ் இதான் பிரச்சனை. மருத்துவ நுழைவுத் தேர்வு நுழைவுத் தேர்வில் சிபிஎஸ்இ நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, அந்த மாணவிகளுக்கு இந்த முஸ்லிம் மாணவிகளுக்கு ஹிஜாப் போட்டுக் கொண்டு நீங்கள் பரீட்சை எழுத முடியாது, தேர்வு எழுத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுகிறது. அதுல இருக்கக்கூடிய ஒரு அமினா பின் பஷீர் என்ற பெண்மணி கேரள உயர் நீதிமன்றத்திலே வழக்கு ஒன்றை தொடுக்கிறார். அதுல அந்த ஒரு சிங்கிள் ஜட்ஜ் சொல்லக்கூடிய ஒரு நபர் நீதிபதி அந்த தீர்ப்பளிக்கிறார். இந்த ஹிஜாப் உரிமை என்பது இஸ்லாமிய மத கட்டளைப்படி அந்த முஸ்லிம் பெண்கள் பேணுகிறார்கள். அந்த இஸ்லாமிய மத கட்டளை 25வது பிரிவில் அரசியல் சாசன சட்டத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சிபிஎஸ்இ நிர்வாகத்திற்கு ஹிஜாபை நீக்க சொல்லக்கூடிய உரிமை இல்லை. ஹிஜாப் அணிந்த நிலையிலே அவர்கள் எக்ஸாம் தேர்வை எழுதலாம் என்று தீர்ப்பளிக்கிறது. அப்போ ஒரே ஹைகோர்ட், கேரளா ஹைகோர்ட் இஸ்லாம் அடிப்படை சாசன சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கும் போது கர்நாடக நீதிமன்றம் என்ன வந்து கேள்வி உங்களுக்கு அந்த அடிப்படையில் தர வேண்டியதுதானே. ஆக ஹிஜாப் என்பது எங்களுடைய உரிமை, எங்களுடைய மார்க்க உரிமை. நீதிமன்றங்களின் தீர்ப்பை நாங்கள் ஏற்க முடியாது, எங்களுடைய மதத்தின் தீர்ப்பை தான் நாங்கள் ஏற்போம் என்பது மாத்திரமல்ல, இதை நாங்கள் இப்படி எப்படியே விட்டுட்டோம்னா இந்த ஆர்ப்பாட்டங்கள் இங்க நடக்குது, தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குது, எல்லாம் பாக்குறீங்க ஏன்டா இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது என்று. ஹிஜாபை எதிர்க்கிறது மாத்திரமல்ல, இதை நாம் எதிர்க்கவில்லை என்றால் இதை விட பெருசா பின்னாடி நடக்கும். நம்ம மேல ஒரு தூசு பட்டால் நாம் துடித்து எழவில்லை என்றால் நம்ம மேல நாளைக்கு சூடே வீழ்ந்தாலும் நம்ம எந்திரிக்க மாட்டோம், அப்படியே நம்ம தான் இருப்போம். நேற்று ஒரு 4 நாளைக்கு முன்னாடி விஸ்வ பரிஷத்துடைய நிர்வாகி வந்து குஜராத்தில் சொல்லுவீங்க, குஜராத் அரசாங்கமும் இதே போன்ற கர்நாடக அரசாங்கத்தை போன்ற ஒரு ஹிஜாப் தடையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். உத்தரப்பிரதேச யோகி அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வோம், உத்தரப்பிரதேசத்தில் ஹிஜாப் தடையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இதை விட்டோம்னா மாநிலங்கள் தோறும் இந்த ஹிஜாப் தடை என்பது உறுதிப்படுத்தப்படும். அதனால் மீண்டும் நாம் திரும்ப சொல்லிக் கொள்கிறோம், ஹிஜாப் உங்களுடைய உரிமை, அதை நாங்கள் விட்டு தர மாட்டோம். இந்த வழக்கும் கூட உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே எங்களுடைய கோர்ட்டுக்கு வருகிற போது நாங்கள் ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமையை பாதுகாக்கும் தீர்ப்பை தருவோம் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். ஆக நீதித்துறை மீது கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது. அதனால உச்ச நீதிமன்றம் இந்த ஹிஜாப் விஷயத்தில் இந்த ஹிஜாப் மேல்முறையீடு கேஸ் போயிருக்குது. இந்த ஹிஜாப் வழக்கில் நியாயமான தீர்ப்பை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு விடைகள் நன்றி கூறுகிறேன். வாய்ப்பு நம்பிக்கை விடைபெறுகிறேன். கர்நாடக நீதிபதி தீர்ப்பைத்தான் வழங்கியிருக்கிறார், நீதியை வழங்கவில்லை என்று அபு ஃபைசல் அவர்கள் மிக கண்ட தெளிவாக எடுத்துக் காட்டினார்கள். அடுத்ததாக விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய வேலூர் நாடாளுமன்றத்தினுடைய தொகுதி செயலாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் ஐயா அவர்கள் சில நிமிடங்கள் கண்டன உரையாற்றுவார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய முன்னாள் வாரிய தலைவர் அன்பு சகோதரர் ஹைதர் அலி சாஹிப் அவர்களையும் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய தோழர்களையும் வருக வருக என விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள், பள்ளி மாணவர்கள் ஹிஜாப் அணிந்து வருவது தவறு என்று நீதி வழங்கியிருக்கிறார்கள். இது நீதிமன்றம் எடுத்த முடிவல்ல, இது பாசிச கையினால் எடுக்கப்பட்ட முடிவுகளை கர்நாடகா நீதிமன்றம் அதை வெளிப்படைந்திருக்கிறது. எனவே இந்த பாசிசத்திற்கு எதிராக
சர்வாதிகாரத்துக்கு எதிராக இந்த ஒரு எழுச்சிகரமான ஆர்ப்பாட்டத்தை தலைமை படத்தை ஏற்று நடந்து கொண்டிருக்கின்ற அவருடைய சகோதரர் இஸ்லாம் அவர்களே அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு நாடு இந்திய வரலாற்று அறைகளும் இந்த பாசிச தந்தையால் நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற இல்லைகளை எல்லாம் கோடிட்டு கேட்டு அமர்ந்திருக்கின்ற பல்வேறு இயக்கங்களை சார்ந்த இஸ்லாமிய தலைவர்களே இந்த எழுச்சியான ஆர்ப்பாட்டத்தில் ஆதரவு பாசிசத்தை நாம் மேலெடுத்து ஜனநாயகத்தை நாம் வென்றெடுப்போம் என்ற அறிவுரையில் நீ எழுச்சியோடும் வாழ்க்கையோடும் அனைத்து இருக்கின்ற இஸ்லாமியரின் தொப்பல் கொடி உறவுகளே, இஸ்லாமிய தாய்மார்களே, அவர்கள் பெரியவர்களே, அதோடு மட்டுமில்லாமல் இதை தாண்டி அரசு அதிகாரிகளாய் பொது பார்வையாளர்களாய் பல்வேறு உழைக்கும் சமூகமாய் இதை முக்கியம் நோக்கிக் கொண்டிருக்கின்ற அவரை தமிழ் சொல்லுங்க இந்த அன்பது குற்றம் என்ற வீடுகளை தீர்த்த விளைஞர்களும் என் ஆர்வத்தம் அல்ல. அது ஒரு பிரிவு வரலாற்று நெறிகளும் விஸ்வாமித்திரர்களை பார்ப்பதை தொடங்கி இந்த RSS வெளியிடப்படுகிற மோகன் பகவத்தது பார்ப்பனை முறை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தை சாதி ரீதியாக பிளவுபடுத்தி மத ரீதியாக பிளவுபடுத்தி தொடர்ந்து வரலாற்று நெறிகளும் அனைத்து தலைமையிலும் வேலை சிந்தாமல் அதிகாரத்தை நிறுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் என சொன்னால் அது பார்ப்பன கூட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பார்ப்பன கூட்டம் தான் இந்துக்கள் என்று சொல்லுகின்ற அழைக்கும் மக்களை, இந்திய சொல்லுகிற பாட்டாளி மக்களை அடியாட்களால் பயன்படுத்தி இந்து மதம் என்ற போர்வையில் பிடிப்பிக்கப்பட்ட சவாலை முழுகினர் முற்படுத்தப்பட்ட சவாலை முழுகினர் சவாலை செய்து இது தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இது பாசிச ஆட்சியை செய்து வருகின்ற மோடி உட்பட நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் அருமை கருவி பல்வேறு தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்ற சூழ்நிலை நான் பார்ப்பதற்கு துரோகத்தை ஓரிரு கருத்துக்களை மட்டும் நான் பதிவு செய்து செயல்படலாம் என்று நினைக்கின்றேன். அதை இந்து சகோதரர்களே, அருமை உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த என் அருமை தோழர்களே, இஸ்லாமியர்களிடத்திலே நான் ஒதுக்கப்பட்ட இந்து, நான் தாழ்த்தப்பட்ட இந்து எனப்பட்டால் தீர்ப்பு எல்லாரு பிறந்தால் இந்து சகோதரன் எனப்பட்டால் தீர்ப்பு என்று சொல்லுகின்ற அந்த இந்து மத சாக்கரையில் இருக்கிறார். இங்கே பதிவு செய்ய நான் கருதப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த பார்ப்பனன் இந்த மண்ணிற்கு சம்மதம் இல்லாமல் கைவர் கோலக்கராய் வருவார். இந்த நாட்டிற்கு பிழைப்பு தேவை என்ற அந்த பார்ப்பன கூட்டம் உலக மக்களை மனம் ரீதியாக சாதி ரீதியாக பிளவுபடுத்தி காலம் காலமாய் அவர்களின் அதிகாரத்தை ருசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதுபோன்ற போன்ற அடாது சட்டங்களை, பாசிச சட்டங்களை, கருப்பு சட்டங்களை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக திணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, குறிப்பாக இந்து சமூகத்தை சார்ந்து
பார்ப்பனை அனைத்து தளங்களிலே முன்னிலை இருக்க வேண்டும், அனைத்து அதிகாரத்தையும் ருசிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் பார்ப்பனர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பார்ப்பன துரோகத்தை நான் ஓரிரு கருத்தை மட்டுமே பதிவு செய்வது கருதப்பட்டிருக்கிறேன். மராத்திய வாரியம் சிவாஜியை படித்திருப்பீர்கள். மராத்திய ராணுவத்தில் சிவாஜி மராத்திய வீரன். அவன் ஒரு வீரராக இருந்து பல்வேறு சமஸ்தானங்களை வென்று 700க்கும் மேற்பட்ட கோட்டையை வீழ்த்தி மாவீரனை சொல்லப்படுகின்ற அவரது சீட்டாளர்களையே எதிர்த்து வென்ற ஒரு மாவீரன் சிவாஜி என்பதை நீங்கள் மறந்து இருந்த கூடாது. ஆனால் சிவாஜி ஒரு இந்து மன்னன், ஒரு இந்து மன்னராக இருந்து பல்வேறு தளத்திலே வெற்றி கொண்ட மன்னன். அந்த மன்னன் இந்த மராத்திய நாட்டிற்கு மன்னராக வேண்டும் என்று விருப்பப்பட்டார். அப்படி மன்னராக வரலாறு சொன்னால் சிவாஜி இந்து மதத்தை சார்ந்தவர். இந்து மதத்தை சார்ந்த சிவாஜி ஒரு சூத்திரன் எப்படி ஆட்டாட முடியும், ஒரு சூத்திரன் எப்படி சத்தியமாக வாழ முடியும் என்று மனிதர்மத்தின் அடிப்படையில் பார்த்தவர்கள் அந்த வாதிகளை பார்த்து கேட்கிறார்கள். இத்தனை வாதிகள், எத்தனை பெரிய வண்ணங்களை பெற்றுக்கொண்ட ஒரு வீரன், அந்த வீரன் முடிசூழலுக்கு அவன் தனியாக இருப்பது இந்து மதம், இந்து தர்மம் என்பதை இந்து தலைவர்கள நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மாவீரன் மன்னராக வர வேண்டும் என்று சொன்னால் அவன் சத்தியமாக வாழ வேண்டும். அவன் சத்தியமாக வாழ வேண்டும் சொன்னால் பார்ப்பவர்களுக்கு கப்பலிக்க வேண்டும். பார்ப்பவர்களுக்கு கப்பலிக்க வேண்டும் சொன்னால் அப்போதைய காலத்திலே மாவுடைய உடல் எடை என்பது 140 பவுண்டு குறைந்தபட்சம். எடையுள்ள மாவீரன் சிவாஜி அவன் எடைக்கு தங்கத்தை கொடுத்தான், பொருளம் கொடுத்தான், கோடிகளை கொட்டி கொடுத்தான். அப்படி கொட்டி கொடுத்த ஒரு இந்து மன்னன், ஒரு வீரன் மன்னன் இந்த மராட்டியத்துக்கு ஒரு அரசாக வர முடிந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மன்னன், அப்பேற்பட்ட அரசியல் ஆட்சி பொறுப்பேற்றி 120 நாளிலே அவர் தாயார் இறந்து விட்டார். அவர் தாயார் இறந்து விட்டதற்கு அவர்கள் கூறிய காரணம் ஏதோ நாம் செய்த சடங்கு தவறாக செய்துவிட்டோம், எனவே நாம் உங்களுக்காக ஒரு யாகத்தை நடத்த வேண்டும், யாகத்தை நடத்தினால் நீங்க மீண்டும் அரசாங்க முடியும் என்று சொல்லி மீண்டும் பொருளும் கோடியால் கப்பமாக பெற்ற பார்ப்பவர்கள், அந்த பார்ப்பவர்கள் சிவாஜியுடைய முதல் மனைவியுடைய மகனைத்தான் முறைப்படி மன்னராக்க வேண்டும். ஆனால் 9வது மனைவியுடைய 3வது மனைவியுடைய மகனை 9வது மகனை அரசனாக்கி அந்த பச்சிலம் குழந்தையை தன் கட்டுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி அந்த பச்சிலம் குழந்தையை கொண்டு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்ட பார்ப்பன கூட்டம், பார்ப்பன துரோகியை இந்த நாட்டை, அதே போன்று இந்த நாடை இந்தியா முழுவதும் ஒரு பார்ப்பன நாடாக மாற்ற வேண்டும், பாசிச நாடாக மாற்ற வேண்டும் என்று துடித்து அவர் தனியார போராட்டங்களை ஒதுக்குகின்ற வகையிலே கருப்பு சட்டங்களையும் பாசிச சட்டங்களை இயற்றி உழைக்கிற மக்களுக்கு எதிராக, இஸ்லாம் மக்களுக்கு எதிராக, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக அரசு அதிகாரத்தை உத்வேகம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் பதிவு செய்து பாசிச சட்டங்கள், கருப்பு சட்டங்கள், எத்தனை சட்டங்களை போட்டாலும் இந்த பெரியார் வண்டியிலே இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வண்டியிலே இருந்து இந்த பார்ப்பன சதி திட்டத்தை சுற்று உருவாக்குவோம், சுற்று வீணாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சையதுல் கௌம் காதிமுஹும். ஒரு சமூகத்தின் மீது எவருக்கு கவலை இருக்கிறதோ அவர்தான் தலைவர் என்று சொன்னார்கள். அந்த சமூகத்தின் மீது கவலை கொண்டவராய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர், தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கினுடைய நிறுவன தலைவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளருமான அன்பு சகோதரர் ஆலி ஜனாப் BMS முஸ்தபா சாஹிப் அவர்களுக்கு இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம்.
EMS முஸ்தபா சாஹிப் அவர்கள் இப்போது கண்டன உரை ஆற்றுவார்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குடியாத்த இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பாக கர்நாடகாவின் ஹிஜாப் தீர்ப்பை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை மரியாதைக்குரிய கூட்டமைப்பின் தலைவர் இஸ்மாயில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கண்டனத்தை பதிவிப்பதற்காக இஸ்லாமியர்கள் பல இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களுக்காக போராட்டத்திற்கும் நமது தலைவர் முன்னாள் பத்மாவதி தலைவர் ஹைதரலின் அவர்களே, இந்தியன் தௌஹீத் ஜமாத்தின் தலைவர் மரியாதைக்குரிய SM பாக்கரண்ணன் அவர்களே, பைரோஸ் பாய் அவர்களே, விடுதலை சிறுத்தை நிர்வாகிகளே, FDP நிர்வாகிகளே, INL நிர்வாகிகளே, அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஏக வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகுமாக. நேரம் குறைவா இருக்கு. பாக்கறனால இங்க வெளியில போகணும்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. காலத்தின் கருதி நேரத்தையும் கருதி ஹைதர் அண்ணன் பேசுறதுக்கு நீங்க கொடுக்கிற 10 நிமிஷத்துல கண்டிப்பா முடிச்சுக்கிறேன்னு சொல்லி வாக்கறியோடு இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, கர்நாடகால ஹிஜாப் போடக்கூடாது ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்பை அந்த 216 பக்கங்களை எடுத்துக்கிட்டு நாங்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்ல ஹிஜாபு போடலாம்னு வரும் சொல்லி நாங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லி நீங்க வேணா நம்பலாம். தவிர நான் சொல்றேன், கர்நாடகால என்ன தீர்ப்பு கொடுத்ததோ அந்த தீர்ப்பு தான் பெரியார் சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றம் இல்ல, குடிமைகள் நீதிமன்றம் கொடுக்க போகின்றது. நீ என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, உயிர் உள்ளவரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கல்வி இந்தியாவிலே இருப்பார்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாராலும் மறக்க முடியாது. நீங்க நினைச்சுக்கலாம் நான் கேட்கிறேன், இந்தியா ஒரு பன்முகம் கொண்ட நாடு, பெண்களை மதிக்கக்கூடிய நாடு, பெண்களை போற்றக்கூடிய நாடு. பாக்கறேன் சொன்னாரு, ஒரு பெண்களுக்கு சேர் போட்டுக்கலாம்ப்பா, மன வருத்தமா இருக்கு. பெண்களை மதிக்கக்கூடிய சமுதாயம் எங்க? நீங்க இந்தியாவில் கங்கா பெண் பெற வைக்கிறீங்க, யமுனா பெண் பெற வைக்கிறீங்க, எல்லா நதிக்கும் பெண் பெற வைக்கிறீங்க, பாரத மாதா அதையும் பெண்ணு சொல்றீங்க, நீதி தேவதை அதையும் பெண்ணு சொல்றீங்க. ஆனால் இந்த ஹிஜாபை, தனி உரிமையை, அவர்கள் சுதந்திரத்தை பறிக்கணும் சொல்லி கல்லூரியிலே பார்த்தீங்கன்னா காலேஜில் யூனிஃபார்ம் என்ற சட்டமே கிடையாது. பள்ளிக்கூடத்தில் யூனிஃபார்ம் போடுறது நம்ம பார்த்திருக்கோம். நம்ம அப்பா போட்டிருப்பாரு, நான் போட்டிருப்பேன், அவங்க பிள்ளைங்க போட்டிருக்கோம். காலேஜில் யூனிஃபார்ம் கர்நாடகா அரசுல ஒரு அரசு கல்லூரியில யூனிஃபார்ம் போட்டுதான் வரணும்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு வரையறை கொண்டு வராங்கன்னு சொன்னா அங்கே காவி துண்டு போட்டு அந்த இஸ்லாமிய மாணவியை ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொன்னா நீங்க எப்படி சொல்றீங்க கேட்டீங்கன்னா, பெண்ணுரிமை மீறக்கூடிய இடத்துல, பெண்ணுரிமையை போற்றக்கூடிய நாட்டில் இந்த இஸ்லாமிய பெண்மணி அந்த காலேஜ் கேம்பஸ்ல புர்காவை போட்டு உள்ள வந்தா நாங்க பாத்தீங்கன்னா புர்காவை போட விடமாட்டோம் சொல்லி 50 ரவுடிகள் மாணவர் என்ற பேரில, பாஜக மாணவர்கள் என்ற பேரில 50 ரவுடிகள் நீ உள்ள வரக்கூடாது வெளியில போ, அப்ப தீர்ப்பு வந்துச்சா உள்ள வரக்கூடாது வெளியில போ சொல்லி செலவு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு இந்த RSS பாசிச சங்கிரியாளர்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தூண்டுவார்கள் என்பதை நாம் பெற்றாளர்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நம்ம எந்த தீர்ப்பு நம்புறோம்? நீதியில பாதியை பற்றி பாதிக்கு நீதி கிடையாது. இந்த இந்திய தேசத்தில் பாரத மீட்ட தவிர்த்தாங்க. என்ன நீதி வந்துச்சு? மாநாடுல குண்டு வச்சுச்சு என்ன நீதி வந்தது? அஜ்மீர்ல குண்டு வச்சது என்ன நீதி வந்தது? குஜராத்தில் 5000 முஸ்லிம்களை கொண்டாடுகளே, முஸ்லிம் சொத்துக்களை சூறையாடுகிறார்களே, இஸ்லாமிய பெண்களை மாணவர்கள் அடித்து மாணவர்கள் படிக்கிறார்களே, குழந்தைகளை நெருப்பிட்டு பசித்தார்களே. உண்மையாகவே இந்திய தேசத்தில் நீதி இருந்தா
எந்த அயோக்கிய பயனாச்சும் நீங்க குஜராத் கலவரம் செஞ்சவனா இருக்கட்டும், மாநில கலவரம் செய்தவனா இருக்கட்டும், அஜ்மீர் குண்டா கலவரம் செய்தவனாக இருக்கட்டும், எந்த அயோக்கிய பையன், எந்த புரிச்சி பையன் RSS பாஜக சங் பரிவாரம் ஒருத்த உள்ள இருக்கானு. இதுதான் இந்திய தேசத்தின் நீதியா? இதுதான் இந்திய தேசத்தின் நீதியா? நான் கேட்கிறேன், எது நாட்டுல இஸ்லாமிய நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல நீங்க பொட்டு வைக்காம வரப்படணும், நீங்க கருப்பு துணி கட்டக்கூடாது, நீங்க ரயில கருப்பு உலகம் போடக்கூடாது, நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவர்கள் போடக்கூடிய அன்னங்களை போடக்கூடாதுன்னு சொல்லி எந்த இஸ்லாமிய சமுதாயமும் எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டு இருக்கா? இது மறுப்ப குறித்த பாஜக RSS வேண்டும் என்று எப்படி பாத்தீங்கன்னா அவங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு டிராமா நடத்துவாங்க, குஜராத்ல ஒரு டிராமா நடத்துவாங்க. இன்னைக்கு கர்நாடகால தேர்தல் வர இருக்கின்றது. கர்நாடகால தேர்தல் வருதுன்னு சொன்ன உடனே இந்து முஸ்லிம்களை பிளவுபடுத்த வேண்டும், இந்து முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும். அந்த இடத்துல மீண்டும் கர்நாடகால பாஜக ஆட்சி வர வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சத்திய சகோதரிகள், ஒண்ணு யாராச்சும் ஜெயிச்சா அந்த MLA வழக்கு வாங்கிடுவானுங்க, இல்லன்னா அருணாச்சல பிரதேச கட்சியை வழக்கு வாங்கி போடுவானுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி மதக்கலவரத்தை உண்டாக்கி அந்த மாநிலத்தை கைப்படுத்த பிடிக்கும் இந்த பாஜக அரசை வன்மையாக தொடர்ச்சியாக கண்டித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்க என்ன வேணா செய்யுங்க, இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்தாலும் சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கிட்டாலும் சரி, பாத்திரன் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஹரிவரன் ஏற்றுக்கிட்டாலும் சரி, இந்த தீர்ப்பை நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் புர்காவை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம், புர்காவை நாங்கள் போற்றுகின்றோம், புர்காவை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று சொல்லி உலக நாடு 140 நாடுல நரேந்திர மோடி ஏழைத்தாயின் பிள்ளை இந்தியாவின் பாசிச உருவம் சைன் போட்டிருக்கிறாரு. நான் புர்காவை ஆதிக்கிறேன்னு சொல்லி எங்க போய் நிக்குது பாருங்க. இந்த விஷயம் குறிப்பாக இந்த இஸ்லாமிய மக்களை வஞ்சிப்பதற்காக, இந்த இஸ்லாமிய மக்களை நசுக்குவதற்காக இந்த மாதிரி வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன செய்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஒரு செஞ்சுவாங்க. சேவையை மூடுவது என்பது பெரிய விஷயம் கிடையாது. இந்துமதா குரு, இந்துமதா கடவுள் போட்டப்படக்கூடிய காந்தி சங்கராச்சாரியா அவர்கள் தலைய முடிந்தாரு, வள்ளலார் தலைய முடிந்தாரு, நீங்க மதப்பிரசா தலைய முடிந்தாங்க, ராஜஸ்தான் பெண்கள் தலைய மூடுறாங்க. எல்லோரும் தலைய மூடக்கூடியது புது விஷயம் கிடையாது. இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா வேண்டும் என்று வாங்கப்பட்ட தீர்ப்பாக பார்க்க முடியுதே தவிர இஸ்லாமிய மக்களை ஒருபோதும் எங்களை விட்டு வற்படுத்த முடியாது. இந்த இந்திய தேசம் பன்முகப்பட்ட தேசம். இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட இந்த இஸ்லாமிய ரத்தம் இன்னும் காயவில்லை. தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் கூடிய செல்வந்தர்கள் அதிகமாக இஸ்லாமிய கல்லூரிகளை தொடர வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்காங்க, இந்தியாவுக்கு பெண்களுக்கே பாதுகாப்பு சொல்லி உலக நாடுகள் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து தாடி சுப்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கருத்தில் கொண்டு தலைவர்கள் பேச இருக்கின்றார்கள். வெயிலும் அடிச்சிட்டு இருக்கு, தாய்மார்கள் நிக்கிறாங்க. தாய்மார்கள் நிக்கிறத கூட நாங்க கவலைப்பட்டு பார்க்கிறோம். ஆனா இந்த தாய்மார்கள் உள்ள போனா 50 ரவுடிகள் சேர்ந்து அடிக்கக்கூடிய நிகழ்வை நாங்கள் பார்க்கும்போது வயிறு இருந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ந்தால் நீங்க நினைச்சுக்கலாம் தீர்ப்பை கொண்டு வந்தா இந்த தாய்மார்கள் அடங்கி வருவார்கள் சொல்லி. எங்கள் உயிரே போனாலும் எங்கள் இஸ்லாமிய சட்டத்தில் எவன் கை வைக்கின்றானோ நிச்சயமாக சொல்றேன், கட்சி கவர்னருக்காக வேண்டப்பட்டு கவர்னர் பதவிக்காக தீர்ப்பு கொடுத்துட்டாரான்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பார்க்கட்டும். நீங்க தொடர்ச்சியா ஜனநாயக ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு குரான்ல புர்கா போடலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணக்கூடாது. டாக்டர் பாய் ஐதர் பாய் இஸ்லாமிய தலைவர்லாம் கூப்பிட்டு கேட்கணும், எப்பா குரான்ல இருக்கா, நாங்க போடலாம்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு தீர்ப்பு கொடுக்கணும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நான் நிறைவு செய்கிறேன். பல தலைவர்கள் பேச இருப்பதால் நேரத்தின் காலத்தின் கருதி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வேலூர் மாவட்ட நெசவாளர் தலைவர் அன்பு சகோதரர் SN தேவராஜ் அவர்கள் 2 நிமிடம் கண்டன உரையாற்றுமாறு அவரை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். அவர்களுக்கு இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள்.
நம்முடைய அன்பு சகோதரர் VMS முஸ்தபா சாஹிப் அவர்கள் வீர உரை ஆற்றி சென்றிருக்கின்றார்கள். கட்டிய நாய்கள் அல்ல நாம் எட்டிய தூரம் மட்டும் பாய்வதற்கு, தட்டிய மாத்திரத்தில் தருக்கல் தலை உருள வேண்டும். ஆண்ட இனத்தார் மீண்டும் முற்றுகை, மாண்டிடும் குழுவே மகுடம் கழற்றி என்று அந்த மகுடத்தை கழற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உயர்வை நம்மிடத்திலே எடுத்து சொன்ன அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை சொல்லி எஸ் தேவராஜ அண்ணன் அவர்கள் 2 நிமிடம் கண்டன உரையாற்றுமாறு அழைக்கிறேன். கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய கூட்டத்தின் தலைவர் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெரியோர்களே, தாய்மார்களே, அனைத்து மக்களே, காவல்துறை அதிகாரிகளே, பத்திரிகை ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கர்நாடக மாநிலத்திலே ஒரு நீதி அரசர் ஒரு தீர்ப்பை வழங்கி இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை செய்ய அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று சேர போகிறார்கள். அனைத்து பிரிவுகளில் இருந்தவர்கள் எல்லாம் ஓரணியில் திரண்டு இந்திய நாட்டை எதிர்க்கப் போகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்திலே இந்தியா சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டு காலம் ஆன பிறகு அன்று முதல் இன்று வரை முஸ்லிம் சமுதாய பெண்கள் பொட்டா அணிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இங்கு மட்டுமில்ல, உலக நாடுகளிலே இருக்கின்ற அனைத்து தரப்பு முஸ்லிம் சமுதாய மக்களும் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்நாடக மாநிலத்துடைய நீதி அரசர் ஒரு RSS இயக்கத்தை சார்ந்தவராக இருப்பார் என்பது என்னுடைய கருத்து. அதனாலே தான் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கி அங்கங்கே ஆர்ப்பாட்டங்களையும் கண்டன கூட்டங்களையும் போடுவதற்கு அனுமதி பெறப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் இங்கே இல்லை, அனைத்து மாநிலம், பஞ்சாபி, குஜராத்தி, மலையாளம், உத்தரப்பிரதேசம், எல்லா மாநிலங்களும் பொட்டா அணிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இங்கு மட்டும் கர்நாடகத்தில் மட்டுமில்லை, ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரே சீருடை அணிய வேண்டும் என்று பள்ளிக்கூடங்களே செல்ல வேண்டும், அப்படி ஒரே சீருடை தான் அணிகிறார்கள். ஆனால் அந்தந்த மதத்தின் சார்பாக அவர்கள் உடை அணிவது வழக்கம் இயல்பாக இருக்கிறது. எனவே அனைத்து மக்களும் இந்தியா முழுவதும் அல்ல, எந்த நாட்டில் இருக்கும் இங்கு உலக நாடுகளில் இருக்கின்ற அனைத்து நாடுகளிலும் தொட்டு அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் அந்த நீதி அரசரை ஒன்று மனமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய பிரதமர் 10 ஆண்டு காலம் அனைத்து மாநிலங்களும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றால் ஒரே சீருடையை தான் அணிந்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற மோடி அரசாங்கம் பஞ்சாபுக்கு போகும்போது அந்த உடை அணிகிறார், குஜராத்துக்கு போகும்போது குஜராத் உடை அணிகிறார், நேபாளம் போகின்ற போது நேபாளம் உடை அணிகிறார். நான் அரசியலை பேச இங்கு வரவில்லை. பொதுவாக இஸ்லாமிய மக்களுடைய வரலாறு மிக்க, சிறப்பு மிக்க, அவருடைய கொள்கையின் அடிப்படையிலே அவர்கள் அணிவது, அவர்கள் ஆணை அணிவதை எந்த சட்டத்தின் வாயிலாகவும் அந்த சட்டத்தை நிறைவேற்றி மாசுபட செய்கின்ற அந்த நீதி அரசரை வன்மையாக எங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மண்டிக்கு கேட்டுக்கொள்கிறேன். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாங்களும் இந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருப்பவர் இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய நிறுவன தலைவர் SM பாக்கர் என்று சொல்லியிருக்கிறார்.
எஸ் நான் சன்னு எம் நான் மூணு. ஒரு கையில சூரிய ஒரு கையில சந்திரன் கொடுத்தாலும் கொள்கையை மாறாதவர்கள் இப்பொழுது கண்டன உரையை கதற விடுகிறார். அவர்களுக்கு மூஞ்சில மண்ணெளி போகுது. ஏன்னா இது நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரியா? இப்படி முகத்துக்கு நேரம் புகழ்றது, இந்த துண்டை போட்டு மூடுறது, நம்மள்கிட்ட இல்லாத உண்மையே கொண்டு வந்துடணும். அதனால தலைவன் எல்லாம் காணாம போயிடுறாங்க. இப்ப நானும் பாவம் ஐதரும் மாட்டி சிக்கி நிற்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க. அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எதிர்த்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, இன்றைய நவீன சைத்தான்களாக வைத்திருக்கின்ற அதிநவீன சைத்தான் அபு சைத்தான் நரேந்திர மோடியிடமிருந்து, புலிமூட்டை சைத்தான் ஹமீசாவிடமிருந்து, குட்டி குட்டி சைத்தான்களாக இருக்கின்ற இங்கே ஆங்காங்கே கற்றுக்கொண்டிருக்கின்ற, ஆங்காங்கே நமக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கின்ற அத்தனை சைத்தான்களிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் வேண்டியவனா அந்த ஏகனுடைய நல்லவர் நமது முஸ்லிம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் விட்டுச் சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீது, குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. எங்கள் தாடிகள் வேண்டுமென்றால் நரைத்திருக்கலாம், ஒரு காலமும் ஈமான் நரைக்காது என்று வந்து அமர்ந்திருக்கின்ற என் ஜமாத் பெரியவர்கள், ஆங்காங்கே என்னடா இவர்கள் பாய்மார்கள் 2 வருடத்துக்கு ஒரு முறை ரோட்டிலே இறங்கி போராட ஆரம்பித்து விடுகிறார்கள், ஏனென்று தெரியாமல் இருக்கின்ற எங்களுடைய தொற்றுக்கடி உறவுகளாக ஒன்றாய் வைத்து மக்களாக இருக்கின்ற இன்று கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை, நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்திலேயே போர்க்களத்தை கண்டவர்கள், இப்போது எங்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே ஒரு சட்டம் வரும் என்றால் எங்களை மறைத்துக் கொள்வதற்கு எவராவது தடை போட வருவார்கள் என்றால் அத்தனை தடைகளையும் உடைத்துள்ளோம் என்று வந்து அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய தாய்மார்களே, சகோதரிகளே, மற்றும் ஒரு விடுதலையை பெற துடிக்கின்ற என் ஜமாத் இளைஞர்களே, எங்களுக்கு பாதுகாவலே தேவையில்லை, இருந்தாலும் வேற வழி இல்லை, நாங்களும் உங்களோடு சேர்ந்து நிற்கிறோம் என்று நின்று கொண்டிருக்கின்ற அதனை காவல்துறை சகோதரர்களை காணல, கண்ணுக்குட்டி துறவரையும் இல்லை. சரி, எதுக்குடா வம்புண்டிக்கிறாங்க, ஏன்னா அது பேசிட்டா இருக்காங்க. அது இவங்களை பத்தி கவலையே எங்களுக்கு இல்லப்பா, ஏன்னா அவனுங்களே பாதுகாத்துக்கிறவனுங்க, இவங்களை பாதுகாக்க அல்லா இருக்கிறான், நாங்க தேவையில்லைன்னு நின்றுகிட்டு இருக்காங்க. அதனால அந்த சகோதரி இருக்காங்க பாருங்க, ஏதோ நீங்க சொல்றீங்களா, நாங்களும் நிக்கிறோம் நிக்கிறாங்க, நீங்க கூட ஹிஜாப் தான் போட்டுருக்கீங்க, எப்படி தெரியா, ஃபுல் ட்ரெஸ் போட்டுக்கலாம், என்ன கையோடு மறைக்கல, தலையை மூடி நிக்கலாம், அதுதானே ஹிஜாபு, அதான் ஹிஜாபு. எங்க சகோதரிகள் தலையை மூடி முழுசா நிக்கிறாங்க, அதுக்கு பேர் தான் ஹிஜாபு. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆட்சி வரும்னா நல்ல ஹிஜாப் ஒன்று கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். கை தட்டுற பழக்கம் எங்க இருந்துச்சுன்னு தெரியல, அது புதுசா கத்துக்கிட்டு இருக்கிறோம். கை தட்டுறதுங்கிறது நம்ம வழக்கமே இல்லை. நல்லது சொன்னா அல்லாஹ்வுக்கு சொல்லுங்க, சரியா? சரி, ஹிஜாபை பத்தி நிறைய பேசி முடிச்சிட்டாங்க, இதுல பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. நம்ம இந்த எதிரி உண்மையோட பேசினாரு, எங்க கீழே உட்கார்ந்து அவர் எங்க விட்டாலும் எங்க வேண்டாலும் பேசுவார், எங்க விட்டாலும் இப்ப நான் கேட்டுக்கிட்டாங்க, அவர் தானே இவரே அப்படின்னு அவரே விட்டாரு.
அதனால அவர் அடி நொறுக்கி தள்ளிடுவாரு. தமிழுங்கிறது அவருக்கு நாவல தாண்டவமாகும், அந்த அளவுக்கு உச்சர தாண்டவமாகும். அப்படி சொன்னா தான் அவருக்கு வளரும். சரியா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இது எங்களுடைய உரிமை பிரச்சனை அல்ல, எங்களுடைய உரிமை பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த பெண்களுடைய உரிமை பிரச்சனை. அத்தனை உரிமை, அத்தனை சகோதர சகோதரிகள், இந்துக்களாக இருக்கின்ற என் சகோதர சகோதரிகள், என்னுடைய கிறிஸ்துவ மக்களாக இருக்கின்ற சகோதர சகோதரிகள், ஏன் மதமற்ற சகோதர சகோதரிகள், அத்தனை பேருடைய உரிமை, அவர்கள் அத்தனை பேருடைய உரிமை. எனக்கு முன்னாடி அழகாக பேசினார் நம்மளுடைய தொக்குள் பணிபுரம் செல்லப்பாண்டியன், விடுதலை சிறுத்தையா, ஒரு சிறுத்தையா நீங்க அந்த பார்த்தேன், என்னடா இந்த பாய்ப்பாயிருந்து. அதாவது அந்த விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் இருக்கின்ற செல்லப்பாண்டியன் அவர்கள் சொல்கின்ற போது மிக தெளிவாக சொன்னார், எங்களுக்கு எங்கடா இருக்குது உரிமை, எங்க கொடுத்திருக்கீங்க உரிமை சொல்லுங்க, நாங்களும் இந்துக்கள், சனாதன தர்மம் என்ன சொல்கிறது, எங்களை நீங்க இந்துக்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் அதுல போக விரும்பல, ஏன்னா நம்ம ஜாதி பிரிக்க மாட்டோம், மதம் பிரிக்க மாட்டோம், எதுவும் பிரிக்க மாட்டோம். ஏனென்றால் இஸ்லாம் என்பது நேர்வழி, நாங்க பிரிக்க மாட்டோம், எல்லோரும் எங்களுடைய சகோதரர்கள். இதுதானே பிரச்சனை மிஸ்டர் மோடிக்கு. நம்ம மோடிக்குள்ள பிரச்சனை என்ன, இங்களா போற போக்கு பார்த்தா இவங்க இஸ்லாத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவானு போல இருக்கு. அப்படி சொல்லிட்டு என்ன பிரச்சனை, மோடியை நீங்க என்ன சொல்றீங்க, பாயின்னு சொல்றீங்க, பாயா இல்லையா, பாயா பேராயா, பாய் தானையா, பாய் 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 தானே. நம்ம என்ன அர்த்தம், அண்ணன் அண்ணன் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம், பாயிக்கு உருதுல அதான அர்த்தம். பாயுடைய ஒய்ஃபு பேரு என்ன சொல்லுவோம், பாயிமாவுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க, பாபி அப்படின்னு சொல்லுவீங்களா. நாங்க எங்க ஊர் பக்கம் மச்சின்னு சொல்லுவோம். பாவம், அந்த மனுஷிய ரோட்ல விட்டுட்டு இவர் ஒவ்வொரு நாளா சுத்துறாரு சுத்திக்கிட்டே இருக்க. இன்னைக்கு நிக்கிற மாதிரி இல்லை, எல்லா நாட்டையும் போய் வாங்க ஒற்றுமையை பத்தி பேசுவோம், எல்லா ஒற்றுமையும் பேசிய, எல்லா உரிமையை பத்தி பேசிய, முதல்ல உரிமை உன் மனைவிக்கு கொடு, உன் மனைவியோடு முதலில் வாழ பார்க்கலாம். ஆனா பாவம், அந்த மனுஷிக்கு மட்டும் இஸ்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நம்ம சரியா சொல்லாம இருந்துட்டோம், அந்த மனுஷிக்கு மட்டும் களிமா சொல்லி கொடுத்திருந்தா பாவம், களிமா சொல்லி கொடுத்திருந்தா, இல்ல நம்மள நல்ல பெரிய தாடி வச்சு, அழகா வெள்ள தாடி வச்சு எத்தனையோ சகோதரர்கள் இருக்காங்க, அத்தனை பேர் ஏற்றுக்க மாட்டோம், நம்ம பாவியை ஏற்றுக்க மாட்டோம். அப்ப இஸ்லாம் சொல்லாதது நம்ம தப்பு. அங்க இல்ல, இங்க இருக்கு. நம்ம எதிரிகளை பார்த்தா கையை காட்டுறோம், ஒரு விரல்தான் எதிரியை நோக்கி காட்டுகிறாய், மற்ற 3 விரல் உண்மையிலே கொடுக்கிறார். நம்மீது இருப்பதனால் தான் இத்தாய் அவர்கள் பாய்வதெல்லாம் எதற்காக பாய்கிறார்கள். அதே எந்த பக்கம் பார்த்தாலும் பாய்மார்கள் நிற்கிறான், எவ்வளவு வாட்டி வாங்கினாலும் தாங்குறான், எத்தனை தடவை அடித்தாலும் எந்திரிச்சு நிற்கிறான். ஏன்னா இவர்களை அழிப்பதாக இருந்தால் எதை அழிக்கணும், நம்ம அழிக்கிறாண்டா, நம்மளை இல்லாமலாக்கிறவங்க எல்லாம் இருக்கணும், ஈமான இல்லாம. ஆனால் எங்களோட உயிரை வேண்டுமானாலும் இழப்போம், ஆனால் ஒரு காலம் ஈமான் இழக்க மாட்டோம். அதுக்கு தானே பயப்படுற, ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் செய்த பிரகடனம் என்ன பிரகடனம், அல்லாஹ் மட்டும் சொல்ல வந்தாங்களா? அன்னைக்கு அந்த காவிர்கள் அல்லாஹ்வையெல்லாம் ஒத்துக்கிட்டான், அல்லாஹ் இல்லைன்னு சொல்லல, அல்லாஹ் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அதை ஏண்டா மற்றதையெல்லாம் வணங்குகின்றனர் என்று கேட்ட போது அவர்கள் எங்களுக்கு இணை வைக்கிறது என்று சொன்னான், நாங்க கொண்டு போய் சமூகமாக சேர்க்கிறது என்றுதான் சொன்னான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரகடனம் எது தெரியுமா? 4வது அத்தியாயத்தில் முதல் வசனம், சூரத்து நிசா, இஸ்லாமுடைய முதல் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது,
என்ன சொல்லுது? ஒரு ஆன்மாவில் இருந்துதான் உங்களை பிறப்பித்தோம். நீங்க, நான், இந்து, கிறிஸ்துவர்கள், மதமற்றவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் எதிலிருந்து புறப்பட்டோம்? ஒரு ஆன்மா. ஒரு ஆன்மா. ஆதமுடைய மக்கள் நாம், ஆதம் ஏதமுடைய மக்கள் அத்தனை பேரும் அங்கிருந்து வந்தவர்கள். அப்படி என்றால் என்னுடைய அப்பாக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா, மோடியுடைய அப்பாக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா எங்க வந்து சேரும்? எங்க வந்து சேரும்? சுத்தமா சொல்லுங்க. ஆனந்த. அப்ப ஆனந்த வந்து சேர்ந்தா நானும் மோடியும் யாரு? பாய்தனு. பாய்தனு அதான உண்மை. அது வந்து விடக்கூடாது. அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இஸ்லாம் என்ற பிரகடனம் இருக்கிறது. அது ஒரு தாய் மக்கள் இருந்து பிரகடனம் இருக்கிறது. அந்த பிரகடனம் ஒட்டுமொத்த மக்களிடம் கொண்டு போய் சேர்ந்து விடக்கூடாது. அதனாலதான் பிரிக்கிறான். ஹிஜாப்லாம் அவனுக்கு ஒரு சாக்குங்க. ஹிஜாப் சாக்கு, ஒரு சாக்கு, எம்பிஆர் ஒரு சாக்கு. அதெல்லாம் ஒரு சாக்குகளாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்து நம்மளை மூடிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். தப்பு கணக்கு போடுறான். தப்பு கணக்கு போடுறான். இன்னும் போடுற கணக்கு எப்பவுமே தப்பா தான் இருக்கும். இவன் என்னைக்கு ரைட்டு கணக்கு போட்டிருக்கான்? ரைட்டான கணக்கு போட்டிருந்தா இவன் 106வது சரியா சொல்லணும்னா 1923 ஜனசங்கம் என்ற பெயரினால் பிறந்துவிட்ட இவர்கள் 100 ஆண்டுகள் காத்திருந்துதான் தங்களுடைய வேலையை காமிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனா நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? நாங்க யார் தெரியுமோ? ஓ हमारा 800 ஆண்டு 8 ஆண்டுக்கு இருந்து 800 ஆண்டு ஆண்டுக்கு साल 800 साल है हमारा है बहुत मुसलमान है அப்படி சொல்லி போட்டுருவேன். என்ன எல்லாத்தையும் போட்டு அதாவது சிரிக்கிறதுக்காக சொல்லல. நம்ம பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம். 800 வருஷம் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறோம். யாரையாவது கையை பிடிச்சி இருக்கமாடா? யாரையாவது இஸ்லாத்துக்கு வரியா இல்லையா ஒண்ணு வெட்டிடுமா அப்படின்னு சொன்னோமா? அடிக்கடி ராமகோபால் ஐயா சொல்வார், இந்த மாதிரி சொன்னார்கள் அப்படின்னு சொல்வார். அவருக்கே திருமறை குர்ஆன், அந்த குர்ஆன் எடுங்க. இந்த திருமறை குர்ஆனை கொண்டு போய் அவருக்கே பரிசளிச்சேன் ஒரு 25-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த திருக்குர்ஆனை வாங்கினவர் என்ன செஞ்சால் தெரியுமா? அவரால் எந்திரிச்சு நிக்க முடியல. உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்ப நானும் அவரும் ஒரு விவாதத்துல கலந்து கொள்கிறோம். அப்ப திருமறை குர்ஆனை கொடுத்த உடனே அப்படி எந்திரிச்சு நின்றுங்க. அந்த காட்சி இன்னும் என் மனதில் நிற்கிறது. கண்ணுல ஒத்திக்கிட்டார். கண்ணுல ஒத்திக்கிட்டு பாக்கர் இதை எப்படி புரட்டி பார்க்கணும்? இதை எப்படி புரட்டி பார்க்கணும்? அப்ப யார் மேல தவறு? உமங்களே இல்லையா? இந்த திருமறை குர்ஆனை கொண்டு போய் கொடுக்காத யார் மேல உள்ள தவறு? இது உங்களுக்கு உள்ளதா? நமக்கு மட்டும் உள்ளதா? ஒட்டுமொத்த மக்களுக்கும் உள்ளது. ஒட்டுமொத்த மக்களுக்கும் உள்ளது. நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் அத்தனை பேருக்கு உள்ளது. என்ன இது அப்படித்தான் சொல்லுது. யா ஐயவன் நாசுன்னு நான் சொல்லுது. ஒட்டுமொத்த மக்கள் தான் அழைக்குது. நீங்க பூமின்னு மட்டும் அழைக்கிறது. இதை கொண்டு போய் சேர்க்காததை நம்ம நிறைய உணர்ந்திருக்கோம். நான் இதை யாருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த இப்ப நம்ம இந்திய தௌஹீத் ஜமாத் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிற மொழிபெயர்ப்பு, இந்த மொழிபெயர்ப்பை கூட ஒரு பிராமண தலைவர் நாராயணன் சொல்லக்கூடிய அவரை பிராமண சங்க தலைவர் நாராயணன் என்று சொல்லக்கூடிய அவர்கிட்ட போய் அவர்கிட்ட கொடுக்கிறப்போ அவர் செஞ்ச வேலையாதான். அவர் செஞ்ச வேலையாதான். பயபக்குவமாக அந்த குர்ஆனை வாங்கி இதுல உள்ள வசனங்களை இறை வசனங்களாற்ற இதை நாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டார். இதை பயன்படுத்தலாமான்னு கேட்டார். நான் சொன்னேன், இது எங்களுக்கு உள்ளது மட்டும் இல்ல, உங்களுக்கு உள்ளது. தாராளமாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுக்கட்டும், நேர்வழியை கொடுக்கட்டும். அவருக்கு நேர்வழியை கேட்கும். அதே எல்லா சகோதரருக்கும் இன்ஷா அல்லாஹ் இப்போ வந்து பூஜிக்கிட்டு இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலையா, அண்ணாமலையும் பார்த்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். என்ன கண்டிப்பா கொடுக்கணும். என்ன இதுமா கத்துறாங்க. இங்க என்னப்பா யாரும் கொடுக்கணுங்களா?
உங்க எதிரியா இருந்தாலும் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்தாலும் ஏந்தாங்க. யார் யாரு கேட்டாங்க? யார் யாரு கேட்டாங்க? ஒரு உமரையாவது ஒரு அபூஜஹல் தாலா அல்லாஹ் தான் கேட்டாங்க. கேளுங்க, தாராளமா கேளுங்க. அல்லாஹ் அல்லாஹ் ஒரு மோடியாவது ஒரு அமெரிக்காவையாவது தாலா கேளுங்க. என்ன தப்பு? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அது. அந்த வழிமுறையை நம்ம பேண வேண்டாமா? பேண வேண்டியது உங்களுக்கு முன்னின் கடமை இல்லையா? அந்த கடமையை ஆற்ற வேண்டியவர்களாக நீங்க இல்லையா? இருக்கணும், இருக்கணும். இருந்து பாருங்க, இதை செஞ்சு பாருங்க, கொண்டு போய் கொடுத்து பாருங்க. நம்மளுடைய முஸ்லீம் தொப்புள்கொடி உறவுகள் அத்தனை பேருக்கும் நீங்க எங்களை அணுகுனீங்கன்னா இந்த திருமறை குர்ஆன் முழுக்க 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 அன்பளிப்பாக கொடுக்கிறோம். இந்த மேடையில கூட யாராவது என்னுடைய தொப்புள்கொடி உறவுகள் வாங்க பிரியப்பட்டு எத்தனை குர்ஆன் இருக்கு? 4 குர்ஆன் இருக்கா? நம்ம சகோதரர் வாங்க வாங்க, செல்லப்பாண்டி என்ன வாங்க, முதல்ல அவருக்கு ஆரம்பிச்சு. இதுல இன்னொரு வேலையும் பார்த்திருக்கிறோம். தமிழை படிக்கின்ற போல இங்கிருந்து ஆரம்பிக்கும், இப்படியே ஆரம்பிக்கும், பின்னாடி வந்து முன்னாடி ஒருத்தர் இப்படியே ஆரம்பிக்கும். முழுக்க முழுக்க குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு தமிழ விளக்கத்தோடு இருக்கிறது. இது ஒட்டுமொத்த மக்களையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நீண்ட கனவு எங்களுக்கு வந்து வண்டியில இருக்கு. தலைவா தலைவா வண்டியில இருக்க, வண்டி வரணும். $5 கொடுக்கு. அல்ல எங்க வச்சு வெளியிட்டு வச்சிருக்காங்க. நேரடியா போய் பார்க்கலாம் நினைச்சிட்டு இருந்தப்போ $5 வச்சு இங்க கொடுக்க வச்சாங்க. எடு எடு தம்பி, எடு எடுங்க எடுங்க. வேற யாரு இருக்காங்களா? வேற யாரு இல்லை. அதாவது முடிச்சிருங்க, அவ்வளவுதான். நீங்க கவலைப்படாதீங்க, பின்னாடி வந்து நிக்கவே தேவையில்லை. நான் முடிச்சிருவேன் தலைவா. ஏன்னா நான் வந்து நேரங்களை எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அடுத்த ஆயுதம் பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்க. சகோதரர்களுக்கு சேர் வாங்கி போடுங்க இஸ்மாயில் சொன்னேன். இஸ்மாயில் எங்களை கவனிக்கிறதுக்கு தெரியாது, தெளிவா இருந்தாரு தவிர, எங்களுக்கு துண்டு போட்டு மூடுறதுல தெளிவா இருந்தாரு தவிர, அந்த மனுஷன் வந்து சேர போட மாட்டேன்ட்டார். என்ன என்பது யாருமே தெரியாது. போன்ல பேசுறாரு, போன்ல பேசி நீங்க வந்துதான் ஆகணுங்கிறாரு. நான் எவ்வளவோ தட்டி விடுறேன், நீங்க அந்த மாவட்ட தலைவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க, இவர்கிட்ட பேசுங்க அப்படிலாம் தட்டுறேன். விடாம தொந்தரவு, சர்வஸ் டைம் தொந்தரவு. வேற வழி இல்லாமல் உண்மையிலே சொல்ல போனா இன்னொரு மீட்டிங் வந்து இருக்கு இதே டேட்ல. அந்த கொடுத்த டேட்டை மாத்திக்கிட்டு வந்தேன். அவருக்காக துவா செய்யுங்க. அவர் இன்னும் இது போன்ற நிறைய மீட்டிங்குகளை, கூட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை நடத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அவருக்கு இன்னும் பன்மடங்கு ஆற்றலை கொடுத்து அல்லாஹ் பெருமான கடைசியா ஒண்ணு சொல்லி கொடுத்தீங்கன்னா மோடி சார் காலச்சக்கரத்தை அல்லாஹ் சொல்றான், நாம் தான் மாறி மாறி சுழல செய்யும். மோடி சார் இப்ப காலச்சக்கரம் மேல இருக்கு, இப்ப காலச்சக்கரம் மேல இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த சக்கரம் கீழே வரும். அந்த வருகின்ற போது நீங்கள் இருக்கின்ற இடம் பீகார் ஜெயிலாக இருக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. சீரும் சிறப்புமாக இந்த கண்டன உரையில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் பாபாஜி என்று மக்களால் அழைக்கப்படுகின்றவர் இப்பொழுது 2 நிமிடம் கண்டன உரை ஆற்றுமாறு அவரை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். உரிமைக்கு குரல் கொடுக்க, உரியவருக்கு பெற்றுத்தர என்றென்றும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற
அருமையான போராட்டத்தின் தலைவராக விளங்கி இந்த போராட்டத்தை ஏற்படுத்திக் கொடுத்த இஸ்லாமிய கூட்டமைப்பின் தலைவர் ஏ இஸ்மாயில் அவர்களே, இந்த கூட்டத்திலே சிறப்பு வாய்ந்த இஸ்லாமிய சமுதாய என்னுடைய தொற்றி கொடி உறவுகளின் உரிமைக்காக குரல் கொடுத்த அத்தனை தலைவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்துள்ள